எப்படி இருப்பான்டா, ரசூலுல்லாவை அடிக்கணும், நவுதுபில்லா ரசூலுல்லாவை கொல்லணும், ரசூலுல்லாவுடைய சம்பந்தப்பட்ட சஹாபாக்களை இல்லாம ஆக்கணும், அவங்களுடைய குடும்பத்தாரை அவங்க குடும்பத்தாரை இல்லாம ஆக்கணும், இப்படின்ற அந்த ஒரு உச்சக்கட்ட அந்த எதிர்ப்பு தன்மையிலேயே, உச்சக்கட்ட அந்த வெறியிலேயே இருப்பான் சகோதரர்களே. எதிரிகள்ல இன்னொருத்தர் இருக்கான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் எதிரிகளுடைய பிரச்சனை மிகவும் முக்கியமான ஒன்று. நான் அடிக்கடி சொல்வது போல, எதிரிகள் உங்களுடைய செயல்பாடுகளால் உருவாகியிருக்கலாம், இல்லை என்றால் தானாக உங்களுடைய அந்த வளர்ச்சியை காண சகியாமல் பொறாமையாளர்களின் ரூபத்தில் உருவாகியிருக்கலாம். சில நேரத்தில் இயல்பாகவே சில மனிதர்களுடைய உள்ளம் நல்ல தன்மையின் பக்கம் சாயாது. வீட்டு உறவுகளில், வெளி மனிதர்களில், நண்பர்களில் என்று பலதரப்பட்ட நிலைகளில் இது போன்ற இயல்பு நிலை கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அந்த இயல்பு கெட்ட மனிதர்களுடைய நிலைப்பாடு மிகவும் தரம் குறைந்ததாக மாறி கடைசியில் ஒருவனுடைய அழிவில் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. அந்த நிலைக்கு பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் உச்சக்கட்டமாக ஒருத்தன் அழிஞ்சு அதை பார்க்கணுன்ற நிலைமையில் அவன் வந்துட்டான்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மனநோய் யாருக்குமே வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலையில் இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறனை அல்லாஹ் தஆலா நமக்கு கைவசம் தந்திருக்கிறான். நல்ல தன்மையோடு இருப்பது, அவர்கள் யார் என்று தெரிந்த பின்பு அவர்களிடமிருந்து விலகி இருப்பது, ஒரு வேளை அவர்களோடு ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு நன்மைகளை செய்து பார்ப்பது. சில பேர் ஜடமாறு இருப்பான், நன்மைகள் செய்தாலும் கூட அவனுடைய எதிர்ப்பு தன்மை அவனிடமிருந்து மாறாது. அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவனை தவிர சில பேர் என்ன செய்வான்னு சொன்னால், தொடர்ந்து நல்லதை செய்யக்கூடிய இவர்களுக்கு ஏன் நம்ம டார்ச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு விலகிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது சகோதரர்களே. மொத்தத்தில் எதிரிகளுடைய கொட்டம், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை நாம் புரிந்து அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்வதும் அதற்குண்டான பாதுகாப்பை தேடிக்கொள்வதும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் 2 வகையாக இருந்தனர். ஒரு எதிரி எப்படி இருப்பான்னு சொன்னால், அவங்களுக்கு உடல் ரீதியான காயங்களையும் உடல் ரீதியான துன்பங்களையும் தரவல்லவனாக இருப்பான். இந்த அபூ ஜஹலு இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவன் ஃபுல்லாக எப்படி இருப்பான்டா, ரசூலுல்லாவை அடிக்கணும், நவுதுபில்லா ரசூலுல்லாவை கொல்லணும், ரசூலுல்லாவுடைய சம்பந்தப்பட்ட சஹாபாக்களை இல்லாமல் ஆக்கணும், அவங்களுடைய குடும்பத்தாரை இல்லாமல் ஆக்கணும், இப்படின்ற அந்த ஒரு உச்சக்கட்ட அந்த எதிர்ப்பு தன்மையிலேயே, உச்சக்கட்ட அந்த வெறியிலேயே இருப்பான் சகோதரர்களே. எதிரிகளில் இன்னொருத்தர் இருக்கான். இவனை விட டேஞ்சர்ஸ் அவன்லாம். ரசூலுடைய மனதில் வேதனை ஏற்படணும், மன உளைச்சலுக்கு ஆளாகணும், அவங்களுடைய குடும்பத்தார் அமைதி இல்லாமல் இருக்கணும், அவங்களுடைய குடும்பத்தார் அமைதி இல்லாமல் அச்சப்பட்டே இருக்கணும். சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் நம்மை கண்டு எப்போதுமே பயந்தும் நடுங்கியும் ஒடுங்கியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனரீதியான காயத்தை தரக்கூடியவன். திராணியற்றவன்லாம் பேடிகளைப் போல எதிர்க்கிறதுக்கு உடல் ரீதியான அந்த தைரியம் இல்லாததுனால ரசூலுல்லாவுக்கு மன ரீதியான காயத்தை கொடுக்கறதுக்கு பின்வாசல் வழியா என்ன பண்ணுவான்டா, டார்ச்சர் கொடுப்பான், துன்பத்தை கொடுப்பான். அதில் அந்த கேட்டகரியில் உள்ளவன் தான் அப்துல்லா இப்னு உபை, இது போன்றவன்லாம். இந்த அப்துல்லா இப்னு உபையெல்லாம் என்ன மாதிரி டார்ச்சர் கொடுத்தான்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு டார்ச்சரை கொடுத்தான். பல நேரங்களில் அவன் கொடுத்த டார்ச்சரில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் லேசா திணறல் ஏற்படக்கூடிய அளவுக்கு, அதுக்கப்புறமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திணறலை, அந்த தடுமாற்றத்தெல்லாம் அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்கி அவங்களுக்கு பல ஆறுதலை கொடுத்தான். அல்லாஹு அக்பர். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தூய்மையான அவங்களுடைய மனைவி, அந்த இருவரும் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரணமானதல்ல. அவனுடைய கண்களுக்கு அது உறுத்தியது.
கண்களுக்கு அது உறுத்தியது. கணவன் மனைவி 2 பேரும் இன்பமாகவும் ஆனந்தமாகவும், அதுவும் எப்போதுமே தன் மனைவியினுடைய அந்த கண்ணியத்தை விட்டு கொடுக்காத ஒரு மனிதராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது அவனுக்கு வேறு வகையான மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி, அவனுக்கு வாய்ப்பை சரியா பயன்படுத்தணுன்ற வெறியை ஏற்படுத்துச்சு. அந்த ஒரு அடிப்படையில் தான் ஒரு பயணத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனிமையில் மாட்டிக்கொண்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அழைத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒப்படைக்கிறாங்க. இந்த ஒரு இரவு பயணத்தை வச்சு 1000 கதைகளை உண்டு பண்ணான். ஒரு இரவு ஹஜ்ரத் ஆயிஷா அந்த சஹாபியினுடைய அந்த பயணத்தை வச்சு 1000 கதைகளை உண்டு பண்ணான். மதீனா ஃபுல்லா பரப்புனான். அல்லாஹு அக்பர். என்னென்ன பலாய் முசீபத்துக்கள் இருக்கிறதோ அது அத்தனையும் இந்த இஃப்க் என்று சொல்லக்கூடிய இட்டுக்கட்டின் மூலமாக அவன் ஏற்படுத்த துணிந்தான். ஆனால் அல்லாஹ் பேருபகாரன், பெரும் கருணையாளன். சூரா நூர் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அத்தியாயத்தை, அந்த ஒளி என்ற அத்தியாயத்தை இறக்கி ஹஜ்ரத் ஆயிஷா நாயகியினுடைய அந்த பத்தினித்தனத்தையும் பரிசுத்தத்தையும் பட்டவர்த்தனப்படுத்தினான். சகோதரர்களே, இதுதான் இறைவன். என்றைக்குமே அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். இந்த ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை இறக்கி வைப்பதற்கு சிறிது நாட்கள் பிடித்தது. ஆனால் அந்த சூரா கியாமத் வரைக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா மிகச்சிறந்த பெண், உத்தம பத்தினி என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தது. சகோதரர்களே, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கியாமத் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆயிஷாவினுடைய உள்ள அப்படியே நெகிழ்ந்து போச்சு. சஜிதாவிலேயே கிடந்து அழுதாங்க. அல்லாஹ்வை நினைச்சு நினைச்சு நினைச்சு. நம்மளும் அப்படிதான். ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒன்று நடந்துட்டுனா அல்லாஹ்வை தொழுக ஆரம்பிச்சிருங்க. அவனுக்காக சில தான தர்மங்களை பண்ணுங்க, திக்ருகளை செய்துங்க. ஏன்னா அவன் உங்களுக்கு நீங்க கேட்டு கேட்டு தராம இருந்தான், ஒரு நாள் தந்துட்டான். அந்த நன்றியை நீங்க மறக்கக்கூடாது. அப்படி எதிரிகளுடைய கொட்டத்தையும் அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து அவன் கண்ணு முன்னாடி நல்ல வாழ்க்கை, கெத்தான வாழ்க்கை வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தினசரி 101 முறை முன்பின் ஸலவாத்தோடு வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம் சொல்லுங்க. வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம். திரும்பவும் சொல்லுங்க. வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம். அல்லாஹ் மிகைத்தவன், எதிரிகளை பழி வாங்குபவன் அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த வசீஃபா குர்ஆனிலும் இடம்பெறுகிறது. உங்க வாழ்க்கையிலும் இன்ஷா அல்லாஹ் மிகச்சிறந்த அளவுக்கு இடம்பெற வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.